சார் இன்ஸ்பெக்டர் எங்கயா? ஐயா வெளியில போயிருக்காரு. ஏசிபி அனுப்பி வச்சாரு. மாயா கேஸ் விஷயமா சந்தோஷ்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே? சார் நீங்க வருவீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. உள்ளதான் சார் இருக்கான். யோ கதவை திறந்து விடியா. சரி சார். நீங்க தான் சந்தோஷா? ஆமாம் சார். நாங்கள் யாருன்னு தெரியுமா? தெரியல சார். வி ஆர் ஃப்ரம் ஸ்பெஷல் பிரான்ச். மாயாங்கிற பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு இல்லை நான் சொல்கிறேன் உன்னை உண்மை சொல்றா போடு அடி சொல்லு. ப்ளீஸ் சந்தோஷம் அடிக்காதீங்க. ஐயோ சார். சந்தோஷ் 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 என்னடி என்னாச்சு உனக்கு? என்னடா என்னம்மா? சந்தோஷ போட்டு அடிக்கிறாங்க பாட்டி. மாப்பிள்ளை அடிக்கிறாங்களா? என்னடி சொல்ற? என்னாச்சு? என்ன பாட்டி ஏதோ அலற சத்தம் கேட்டுச்சு? ஏதோ கெட்ட கனவு கண்டிப்பா போல இருக்கு. இத பாரு, நீ தண்ணி குடு, நான் போய் சாமி கிட்ட இருந்து விபூதி எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் பயப்படாத செல்வி, ஒண்ணு ஆகாது. இல்லடா பயப்படாத. சந்தோஷ் இந்த கொஞ்சம் தண்ணி குடி. அண்ணன் அவர் ஸ்டேஷன்ல அடிப்பாங்களா அண்ணன்? ஐயோ சந்தோஷ் மேலாம் கை வைக்க மாட்டாங்கம்மா. எவ்வளவு பெரிய விஐபி. இல்லண்ண எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் இந்த மாதிரி இடத்த பார்த்தது கூட இல்ல. அவருக்கு போய் அம்மாடி செல்வி கண்ணு, இத பாரு, அழக்கூடாது. இது சாமியோட திருநீரு. அழாதம்மா, சொல்றேன்ல, அழக்கூடாது. அவருக்கு ஒண்ணு ஆகாது. அம்மா நாம வேணும்னா அவரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்னம்மா இவ? ஐயோ இதெல்லாம் வெறும் கனவுதான். அவருக்கு ஒண்ணு ஆகாது. அதான் எல்லாமே ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் இப்ப எனக்காக கிரிமினலுக்கு நடுவுலயும் பொறுக்கிங்களுக்கு நடுவுலயும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க அவருக்கு நல்ல சாப்பாடு கூட இல்ல. முதலாளி முதலாளின்னு எல்லாரும் ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? செல்வி அழாதடா. எப்படிமா அழாம இருக்கிறது? அங்க அவர் ஒரு மனுஷனை கூட மதிக்கலையம்மா. பொம்பளை ஏமாத்திட்டு உள்ள வந்தவன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மத்தவங்க பேசுறத வச்சு நீ அழுதுட்டு இருப்பியா? லூசாடி நீ. அந்த குடும்பமே அவருக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே நீதான் மாப்பிள்ளைக்கு எல்லாமே, புரியுதா? இந்த மாதிரி நேரத்துல மனசு உடைஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே அவனுங்க ராட்சசனுங்க. அப்புறம் உன் தலைமையில ஏறி ஆடுவாங்க. ஆமா கண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாருமா. பொய் கேசு போட்ட அவங்களே தைரியமா இருக்கும்போது உண்மை பேசுற நாம இப்படி அழலாமா? இத பாரு, நீ அழக்கூடாதுடா. ஐயோ மாப்பிள்ளை யாரும் தொடக்கூட மாட்டாங்கடா. இந்த திருடன், கொலைகாரன், கொள்ளக்காரன் இவங்களை எல்லாம் தான் போலீஸ் அடிப்பாங்க. மாப்பிள்ளை படிச்சவருமா, அவர் தப்பு செய்யாதவர்னு போலீஸ்க்கே தெரிஞ்சிருக்கும்மா. இத பாரு செல்வி கண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காசு கொடுத்தா ஜெயிலியே பாத்துப்பாங்கம்மா. இது ஸ்டேஷன் தானே செல்வி கண்ணு. பாட்டி, அவரு நீ ஒரு நாள் கூட ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. அண்ணன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு நாளைக்கு காலையில முதல் வேலையை அவர் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. அது வந்துமா. என்ன எவ்வளவு கேட்பாங்க? 1 லட்சமா இல்ல 10 லட்சமா இல்ல 1 கோடியா? எவ்வளவு கேட்டா என்ன? இது எல்லாமே அவரோட தானே. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் இப்பவே இன்னைக்கே வெளியே வந்தாகணும். செல்வி கொஞ்சம் பொறுமையா இருமா. வக்கீல் இருக்காரு, நிச்சயம் கேஸ் நமக்கு சாதகமா தான் வரும். சந்தோஷ் சீக்கிரம் வெளியே வந்துருவான், கவலைப்படாதம்மா. இல்லண்ணா, கோர்ட்டு கேஸ்ன்னு போற வரைக்கும் அவர் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. எனக்கு என்னமோ அவர் ஸ்டேஷன்ல இருந்தா அவருக்கு ஏதோ பெரிய ஆபத்து வருமோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு அவரை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. என் புருஷன் எந்த தப்பும் செய்யல. அவரை தயவு செஞ்சு வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. இத பாருமா, அழாத கண்ணு. மாப்பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. தைரியமா இருமா. ஏய், புள்ள தச்சு பொண்ணு இப்படி பயந்து கதற கூடாதுடி. சந்தோஷ சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம், நீங்க பயப்படாதீங்க. மா
தூங்க வைங்கம்மா. எனக்காக என் சந்தோஷ் குடும்பத்தை, சொந்தம், பந்தம், பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டான். என் சந்தோஷ்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? செய்யறேன் சந்தோஷ். நானே உன்னை வெளியே கொண்டு வரேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். அவ பயந்துருவா டாடி. ஏய் இங்க பாத்தியா? இப்பதான் இவள பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள மூக்கு வேர்த்தா மாதிரி ஜங்குன்னு வந்து நிக்கிறா. செல்வி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டான்னு ஏதாவது சாப்பிடுறியா? எனக்கு எதுவும் வேணாமா. தனியா தான் வந்தியா இல்ல பின்னாடி ஏதாவது கூட்டமே வந்துட்டு இருக்கா? நான் தனியா தான் வந்திருக்கேன். வெரி குட் செல்வி. நீ தனியா வந்திருக்கன்னா அப்போ ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருப்ப. ஏய், இங்க வெட்டியா உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் டைம் இல்ல. இந்த குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற வீட்லயும் வறுமையிலயும் என்னால வாழ முடியாது. சந்தோஷ் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. சீக்கிரம் உன் பதில சொல்ல. நானே ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு என் சந்தோஷ கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன். சொல்ல. இல்ல மாயா, சந்தோஷம் உனக்கும் முக்கியம், எனக்கும் முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இவ பேசுற தோரணையே சரியில்லையே. ஏய், இப்ப என்னதான் சொல்ல வர? நீ தப்பா நினைக்கலனா உன்னை சொல்றேன் மாயா. நீ தயவு செஞ்சு பொறுமையா கேப்பியா? சொல்ல. உன்னால இந்த வீட்ல வாழ முடியலன்னு சொன்னல, நீயும் ரொம்ப கஷ்டப்படுற. அதனால பேசாம சந்தோஷ் கிட்ட பேசி உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம், எவ்வளவு நகை வேணுமோ அவ்வளவு நகை, எவ்வளவு சொத்து வேணாலும் உனக்கு நான் வாங்கி தரேன் மாயா. உன் வயித்துல ஒரு குழந்தை வளருதில்ல, உனக்கும் அதுல சம உரிமை இருக்கு. சந்தோஷ் கிட்ட நான் பேசுறேன் மாயா. என்ன எலி தானா வந்து பொரியல மாட்டுது? இனி செத்தா செல்வி. நீ எல்லாமே எடுத்துக்கோ, எவ்வளவு வேணாலும் தரேன். ஆனா சந்தோஷ் மேல நீங்க போட்டிருக்க கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிக்கோங்க மாயா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கருணை காட்டு மாயா. சந்தோஷ் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாயா. டாடி, அவ என்ன சொல்ல வரான்னு புரியுதா? புரியுது மாயா. அப்போ நீ எங்களுக்கு நிறைய பணம் தரங்கிற, அதுக்காக நாங்க கேஸை வாபஸ் வாங்கணும், அப்படித்தானே? நீ வாயில பேசினாலுமே நாங்க வாய்தா கொடுப்போம், இதுல வீடியோ வேற எடுக்கிறோமா? செத்தடி நீ. என்ன செல்வி, தலையாட்டினா எப்படி? வாயை திறந்து சொல்லு. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க சொல்றேன். தயவு செஞ்சு சந்தோஷ விட்டுடுங்க. டாடி, அவளை கிளம்ப சொல்லுங்க டாடி. இல்லனா அவளை நான் அடிச்சே கொண்டு போறேன். முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க டாடி. பொறுமை மாயா, பொறுமையாரு. ஏதோ அவ அறிவு கேட்டது சொல்ற, அதுக்கு போய் கோபப்படுற. செல்வி, எப்படி நாங்க சொன்னதெல்லாம் நீ போய் சந்தோஷ் கிட்ட சொல்லிருப்ப, சொன்னியா இல்லையா? சொல்லு செல்வி. சொன்ன. அதுக்கு அவ என்ன சொன்னா? உன்னை விட்டுறன்னு சொன்னானா? வெளியே வந்து மாயா கூட சந்தோஷமா வாழ்றேன்னு சொன்னானா? உன்னை வெளியே அனுப்பிட்டு என் பொண்ணோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க சம்மதம்னு சொன்னானா? ஏய், என்னடி மாசம் மாசம்னு முழிக்கிற? அவன் நாங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கினானா இல்லையா? சொல்லு. இல்ல மாயா. அப்போ வெளியே போடி. அப்புறம் ஏன் வீணா வந்து மாயாவை கோவப்படுத்துற? ஓ, சந்தோஷ் நீ சொன்னாதான் கேப்பா. அவங்கிட்ட போய் எடுத்து சொல்லு.
ஒழுங்கா அவனை மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ சொல்லு. அவன் மாயாவை கட்டிக்க சம்மதம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நாங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். இங்க பார், சந்தோஷம் நானும் சேர்றதுதான் ஒரே வழி. இது கோர்ட்டு சொன்னா தீர்ப்பு, அது நீயே சொன்னா அதான் உன் முடிவு. அடுத்த வாட்டி நீங்க வரக்கூடாது. நீ அவன் வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்ற நியூஸ் மட்டும் தான் வரணும். கிளம்பு. கிளம்பு. போ. போ செல்வி. நம்ம ரெக்கார்ட் பண்ணது கூட தெரியாம லூசு பணம் தர கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு பக்காவா வாக்குமூலம் கொடுத்திருக்கு. அவ இந்த மாதிரி ஏதாவது உளருவான்னு தான் சந்தியாவை ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். சந்தோஷ் தப்பு செஞ்சதா செல்வியே ஒத்துக்கிட்டா. அதை மறைக்க பணமும் தரேன்னு ஒத்துக்கிட்டா. இந்த ஒரு ஆதாரம் போதும், நம்ம பக்கம் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என் வாழ்க்கைக்காக அவங்க கால்ல எல்லாம் எப்படி விழுந்து கெஞ்சிருப்பேன். ஒருத்தவங்களாவது மதிச்சாங்களா? இப்ப நான் மிஞ்ச போறேன். எல்லாரும் என் கால்ல விழுந்து கெஞ்ச போறாங்க. வார்த்தையால சொன்னா மிஞ்சுற உலகம் இல்ல இது. செயல்ல காட்டணும், அப்பதான் வழிக்கு வருவாங்க. டாடி, இந்த எவிடன்ஸ வச்சு என்ன பண்ண போறீங்க? சின்ன பிள்ளைங்க அடம் பிடிச்சா லேசா கண்டிப்போம்ல, அந்த மாதிரி சின்னதா ஒரு விஷயம் பண்ண போறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க கேக்க சார். நாம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா, அந்த சந்தோஷ் பயலை பத்தி தானே? ஆமா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க சார். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல? வீடியோவே இருக்குது. அப்புறம் என்ன சார், அவனை அடிக்கிற அடியில வலி தாங்க முடியாம தானா வந்து உங்க பொண்ணை கட்டிப்பான் பாருங்க. நீங்க ரிலாக்ஸா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா செஞ்சிருங்க. வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். வேலு சார். அதிர்ஷ்டலட்சுமி நம்ம கதவை தட்டுறா. அந்த சந்தோஷ் பயலுக்கு போலீஸ் அடினா என்னன்னு காட்டணும். வா. ஓகே சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். ஐயோ, நீ ஒத்துக்க போறியா இல்லையா? ஏய் சொல்றா. ஒத்துக்கடா. ஏய் செல்வி, இப்படி ராவும் பகலும் அழுதுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அழாதடி. அம்மாடி, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இல்லையா? இந்த பாரு, அழாதம்மா. இல்ல பாட்டி, என் தைரியம் எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அவரை வெளியே கொண்டு வர நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. தைரியமா இருமா. என்ன சார்? வணக்கம்மா. அர்ஜுன் இல்லையா? சார் என்ன சார்? அர்ஜுன், என் கூட வா, உன்கிட்ட நான் தனியா பேசணும். அர்ஜுன் கிட்ட என்ன தனியா பேச போறீங்க? அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சார், இங்கேயே சொல்லுங்க. என்னங்க ஐயா, என்னாச்சு? ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது வந்து எதுவா இருந்தாலும் முதல்ல சொல்லுங்க சார். சந்தோஷ் லாக்அப்ல இல்ல அர்ஜுன். என்ன, சந்தோஷ் லாக்அப்ல இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? நேத்து கூட அவர் போய் பார்த்துட்டு வந்தனே. மாப்பிள்ளைக்கு என்னாச்சு வக்கீல் சார்? ஏன் அவர் லாக்அப்ல இல்லன்றீங்க? அப்ப அவர் எங்க தான் இருக்காரு? அது வந்து ஸ்டேஷன்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டர் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. எதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போயிருக்காங்க சார்? சந்தோஷ் பணத்தை கொடுத்து குற்றத்தை மறைக்க பார்த்ததா எவிடன்ஸோட ப்ரூவ் ஆயிருக்கு. என்ன சார், எவிடன்ஸ் ப்ரூஃப்னு ஏதோ வளர்றீங்க? சந்தோஷ் வெறும் விசாரணை கைதி தானே. அந்த மாயா பச்சையா போய் சொல்றான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, அவ்வளவுதானே? இது உங்களுக்கு எனக்கும் புரியுது. படிச்சு படிச்சு சொன்னாலும் இவங்களுக்கு புரியலையே. என்ன சொல்றீங்க வக்கீல் சார்? உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம், எவ்வளவு நகை வேணுமோ அவ்வளவு நகை, எவ்வளவு சொத்து வேணாலும் உனக்கு நான் வாங்கி தரேன் மாயா. உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது இல்ல, உனக்கும் அதுல சம உரிமை இருக்கு. எவ்வளவு வேணாலும் தரேன். ஆனா சந்தோஷ் மேல நீங்க போட்டிருக்க கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிக்கோங்க மாயா. செல்வி, என்னடி இதெல்லாம்? செல்வி, நீ எப்படா அவ வீட்டுக்கு போன? என்ன செல்வி, என்னால இந்த வீடியோவை நம்பவே முடியல.
நீங்க எப்போ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம மாயா வீட்டுக்கு போனீங்க? ஐயோ, வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன? நீங்க கோர்ட்டு கேஸ் தீர்ப்புன்னு அலையறதுக்கு சந்தோஷ் எத்தனை நாள் ஜெயிலுக்குள்ள இருப்பாரு? அவர் என் கண்ணு முன்னாடி தான் ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவர் மனசு படுற கஷ்டம், அந்த வலியும் எதுவும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவர் இன்னும் ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு அங்க போனேன். காரு, பணம், வீடு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவளுக்கு தரேன்னு சொன்னேன். போதும் நிறுத்துங்க செல்வி. நீங்க பண்ணது சந்தோஷ்க்கு பெரிய உதவி நினைக்கிறீங்களா? இதான் சந்தோஷ்க்கு எதிரான பெரிய ப்ரூஃபே. மாப்பிள்ளைக்கு எதிராவா? என்ன தம்பி சொல்றீங்க? இந்த வீடியோவை வச்சு என்ன பண்ணுவாங்க அதான் அர்ஜுன்? பண்ணிட்டாங்களே. நீங்க கொடுத்த இந்த வாக்குமூலத்தை வச்சுதான் சந்தோஷ மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கூட்டு போயிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? ரிமாண்ட்னா என்னப்பா? கொண்டு போய் புழல் அடைச்சிருவாங்கம்மா. 15 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஜெயில தான் இருந்தாகணும். ஐயோ, நான் எது பண்ணாலும் தப்பாவே போய் முடியுது. ஏன் சந்தோஷ வெளியே கொண்டு வரணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இப்ப நானே ஒரு சாட்சியா? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? செல்வி கண்ணு, ஐயோ இத பாரு, அழாத. நீ என்ன வேணும் நான் பண்ண? ஏண்டி எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. வக்கீல் சார், சந்தோஷ் இப்ப எங்க இருக்கான்? அது வந்து சொல்லுங்க வக்கீல் சார், சந்தோஷ் இப்ப எங்க தான் இருக்கான்? அநேகமா ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிடல்லையா? ஏன் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? ஜட்ஜ் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னீங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சந்தோஷ கூட்டிட்டு போய் ஐயோ, அழாதம்மா. என்னையா சொல்றீங்க? எங்க மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? இப்ப அவர் எங்க இருக்காரு? ஹாஸ்பிடல்லையா? அநேகமா அங்கதான் இருக்கணும். செல்வி, அழாதீங்க. இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். பாட்டி, ரொம்ப அதெல்லாம் பயமா ஒண்ணு இருக்கு. ஆகாது. நீ அழாத, முதல்ல வா. ஒண்ணு ஆகாதுடா. ஐயோ, அழாத. அழாதம்மா. கொஞ்சம் கை காமிங்க. டாக்டர், எவ்வளவு பெரிய முட்டாள் நானு. நானே சந்தோஷுக்கு வினையா போயிட்டேனே. ஐயோ, அழாதடி. ஏன் சார், கொஞ்சம் பார்த்து அடிக்க கூடாது? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சிருக்கீங்க. உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல வேலை, எதுவும் ஆகல. அழாத, பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்னு, நான் அவரை உடனே பார்க்கணும். சரிங்க மேடம். பாத்துங்க, மெதுவா வாங்க சார், கூட்டிட்டு போங்க. சிஸ்டர், சந்தோஷங்கிறவர் போலீஸுங்க கூட்டிட்டு வந்தாங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதிகமா அடிபட்டு ஒரு கைதியை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா சிஸ்டர், இப்போ அவர் எங்க இருக்காரு? அவரை கூட்டிட்டு போய் 5 நிமிஷம் தான் ஆகுது. ஹலோ அர்ஜுன். சொல்லுங்க வக்கீல் சார். அர்ஜுன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஆமா சார். உடனே ஸ்டேஷன் கிளம்பி வாங்க. சந்தோஷ் அங்கேயா சார் இருக்கா? ஆமா அர்ஜுன், சந்தோஷ் இன்னும் அரை மணி நேரத்துல இங்கிருந்து புழலுக்கு கொண்டு போயிடுவாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசலாம். தோ வந்துடுறோம் சார். சந்தோஷ் ஸ்டேஷன் போயிட்டானா? வாங்க போலாம். வா வா. நீங்க எங்கேயே இருங்க. ஓகே சார். வணக்கம் சார். கான்ஸ்டபிள், இன்னைக்கு சந்தோஷ்ன்ற ஒருத்தரை புழலுக்கு ஷிஃப்ட் பண்றதா எங்களுக்கு கால் வந்துச்சு. ஆமா சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டு போயிருவோம். நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார். சரி. ஐயோ, அவரோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேனே.
அவருக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நானே அவருக்கு கெட்டது செஞ்சுட்டேன். எவ்வளவு பெரிய முயலா செல்வி. செல்வி என்ன தெரிஞ்சா செஞ்ச உன் புருஷனுக்காக கையேந்தி போய் நின்ன. அது அந்த கொள்ளைக்கார கூட்டம் திருட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு நயவஞ்சகமா இருந்திருப்பாங்க. வாயும் வயிறுமா இருக்கிற நம்ம செல்வியோட வாழ்க்கை இப்படி நாசமா போகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அந்த மாய விளங்குவாளா? நல்லா இருக்க மாட்டாமா, சத்தியமா நல்லா இருக்க மாட்டா. இல்ல பாட்டி, இப்ப சந்தோஷ கொண்டு போய் பல நாள் ஜெயில வச்சு சித்திரவதை பண்ணுவாங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவர் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அவர் இப்ப என்ன அடியோட வெறுத்திருப்பார்ல பாட்டி. இல்ல செல்வி கண்ணு, இல்ல, மாப்பிள்ள அப்படி எல்லாம் கிடையாது. நீ செய்யறதெல்லாம் அவர் நல்லதுக்கு தானே, அவருக்கு நல்லா தெரியும். அழாதடா, மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்ல வந்துட்டு நாமளே இப்படி கண் கலங்கி நின்னா எப்படிம்மா? அழாதடா, அழாத. நீங்க தான் அக்யூஸ்ட் சந்தோஷோட ஃபேமிலியா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, உள்ள வந்தா எல்லாரும் அக்யூஸ்ட் தான்யா. இந்தா புடி, இதுல எழுதிருக்கத வாங்கிட்டு வா. சார் என்ன இது? புள்ளல என்ன உன் மாமியார் வீடா? 15 நாள் ரிமாண்ட் பண்ணா இதெல்லாம் கவர்மெண்டா வாங்கி கொடுக்கும். போய் வாங்கிட்டு வாயா. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இங்க இருந்தாவது சந்தோஷம் சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம். அம்மாடி செல்வி கண்ணு, அழாதடா. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கும் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் நானே ஆதாரத்தை கொடுத்துட்டேனே. நானே என் சந்தோஷ்க்கு எதிராக போய் சாட்சி சொல்லிட்டேனே. அவருக்கு துணையா இருக்க வேண்டிய நானே பெரிய பாரம் ஆயிட்டேனே. சந்தோஷம் வந்தானா அவன் முன்னாடி இப்படி அழ வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. அப்பதான் ஒரு 2 நிமிஷமாவது பேச விடுவாங்க. அதுவும் இல்லாம சந்தோஷ் செல்வி இப்படி பார்த்தான்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். இருங்க, நான் போய் இதை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. செல்வி கண்ணு, அழாதடா. சொன்னதை இப்ப கேட்டல்ல, நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா உன்னை பேச கூட விட மாட்டாங்கம்மா. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு நாம தானே தைரியம் சொல்லணும். செல்வி, சந்தோஷ், மாப்பிள்ள, ஐயோ சந்தோஷ், பாட்டி பாருங்க பாட்டி.